தினமொரு வசனம். லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். விளக்கம். ஒரு மனிதன் தன் முகத்தை கண்ணாடியிலே பார்த்தான். அது அழுக்காக தோன்றியது. உடனேயே அவன் கண்ணாடியை துடைத்தான். மறுபடியும் முகத்தை பார்த்தான். மீண்டும் முகம் அழுக்காகத்தான் தோன்றியது. உடனேயே, இந்த பிளாட்பாரம் கடைகளில் கண்ணாடி வாங்கினால் உருப்படியாக இராது என்று சலித்து கொண்டான். பாருங்கள், இவன் தன் முகத்தை துடைப்பதற்கு பதிலாக கண்ணாடியை துடைத்துக் கொண்டிருந்தான். பல நேரங்களில் நாம் நம்முடைய தவறுகளை உணர்வதில்லை. ஆனால் நடந்துவிட்ட தவறுகளுக்கு பிறரையே காரணம் காட்டி தப்பிக்க நினைப்போம். நம்மை சரி செய்வதற்கு பதிலாக மற்றவர்களை சரி செய்ய முயற்சித்து மனம் வருந்தி கொண்டிருப்போம். பல குடும்பங்களில் ஓயாத சச்சரவுகளுக்கு தன் தவறு உணராத தன்மைகளே முக்கிய காரணமாகும். சில நேரங்களில் தவறுகளை நாம் நன்கு அறிந்திருப்போம். நாம் தப்பு செய்து விட்டதை உள்மனம் நன்கு உணர்ந்திருக்கும். ஆனாலும் தவறுக்கான பொறுப்பை நாம் ஏற்க விரும்புவதில்லை. எப்படியாவது அந்த தவறுகளை யார் மேலாவது அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மேலாவது சுமத்திவிட்டு நம்மை விடுவித்துக் கொள்ள பிரயாசப்படுவோம். ஏன்? விலக்கப்பட்ட கனியை புசித்தாய் என்று தேவன் ஆதாமிடம் கேட்டபோது ஆதாம் தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு ஏவாள் தான் காரணம் என்றான். ஏவாளை கேட்டபோது அதற்கு சர்ப்பம்தான் காரணம் என்றாள். ஆனால் தவறுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. எனவே தேவ ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் தகுதியற்று போனார்கள். கடைக்கு போய் காய்கறி வாங்கி வர மனைவி கணவனை அனுப்பினாள். சென்ற வழியில் கல்லில் கால் இடித்து அவன் காயப்பட்டான். பார்த்து நடக்க கூடாதா என்றாள் மனைவி. அடி பாவி, நீ காய்கறி வாங்க என்னை அனுப்பினதால் தானே எனக்கு இந்த காயம் என்று கடுகடுத்தான் கணவன். இதே மனோபாவம்தான் ஏராளமான மக்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. நான் தவறினேன் என்று ஒப்புக்கொள்ள விசனப்பட்டு யாரையோ காரணமாக்கி குளிர்காய விரும்புவதால் தான் தவறுகள் தொடர்கதையாகி வாழ்க்கையை குற்றுயிராக்குகிறது. தன் தவறை உணர மறுப்பது, தன் தவறை நியாயப்படுத்துவது, தான் தவறிக்கொண்டே பிறர் தவறை பெரிதுபடுத்துவது, தன் தவறை ஏற்க மனமின்றி தப்பிக்க விரும்புவது போன்ற அனைத்து தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் மனிதன் தேவனை முன்னிலைப்படுத்தி வாழாமைதான். நாம் தேவனால் பார்க்கப்படுகின்றோம். அவர் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை அறிகின்றார். மனிதரின் கண்களுக்கு மறைவாய் இருப்பவைகள் தேவனுக்கோ வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த விதமான ஆவிக்குரிய விழிப்புணர்வு உடையவர்கள் தங்களின் தவறுகளை மறைக்க விரும்ப மாட்டார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நான் எதை செய்கிறேன் என்பதை உலகம் பார்க்கும். ஆனால் நான் ஏன் அதை செய்தேன் என்பதை என் தேவன் பார்ப்பார். என்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.